சிவப்பிரியன், முதல்ல மகாராஷ்டிராவை பற்றி பேசலான்னு நினைக்கிறேன். முதல்ல வந்த கருத்துக்கள் வேறொன்றாக இருந்தது. மகாராஷ்டிராவில் பெரிய நெருக்கடி பாஜகவுக்கு இருக்குன்னெலாம் சொல்லப்பட்டது. எக்ஸிட் போல் முடிவுகள் கூட ஒரு கடும் போட்டி இருக்கிற மாதிரி, ஒரு சின்ன எட்ஜு தான் பாஜகவுக்கு கிடைக்கிற மாதிரி இருந்தது. ஆனால் முடிவுகள் பார்க்குறப்ப இவ்வளவு பெரிய ஆதரவு பாஜக இன்னைக்கு கிடைச்சிருக்குன்னா என்ன நடந்தது? எங்கே இந்தியா கூட்டணி பின்னடைவை சந்திக்குதுன்னு நினைக்கிறேன்? பண்ணியிருக்காங்கன்னா, லோக்சபா எலெக்ஷனுக்கு அப்புறம் அந்த வெற்றி அந்த என்ன சொல்கிறது, என்னுடைய ஜோர்லேயே ரொம்ப நாள் இருந்துட்டாங்களோ அப்படின்னு தான் இந்த முடிவுகள் எனக்கு காட்டுது. ஸோ ஓகே, லோக்சபாலேயே ஜெயிச்சிட்டோம், அசம்பிளிலாம் ஒரு மேட்டர் இல்லை அப்படிங்கிற மாதிரி இந்தியா கூட்டணி கொஞ்சம் காம்ப்ளசண்ட்டாக இருந்தது மாதிரி தான் இந்த ரிசல்ட்ஸ் அப்படி தான் சொல்லுது. ஆனால் அந்த கான்ட்ரரி பிஜேபி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஓகே ஒரு பெரிய செட்பேக் இருக்குது, லோக்சபாவில் செட்பேக் இருந்தாலும் அசம்பிளி எலெக்ஷனை அந்த செட்பேக்கை நிச்சயமாக ரிவர்ஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் அவங்க போய் வேலை செஞ்ச மாதிரி தான் தெரியுது. ஏன்னா நீங்கள் திரு கோபண்ணா அவர்கள் சொன்னது மாதிரி அந்த ஆட்சியின் மீது கடுமையான குற்றச்சாட்டுகள் இருந்தது. அந்த ஆட்சி மீது மட்டுமல்ல, சரத்பவாரினுடைய உறவினரான அஜித் பவார் இன்னைக்கு பாஜகவினுடைய கூட்டணியில் இருக்கிறார். அவர் மீது எண்ணற்ற புகார்களை பாஜக அடுக்கி கொண்டே போனது. அதன் பிறகு காங்கிரசினுடைய முன்னாள் முதலமைச்சர் அசோக் சவான் மீது பல குற்றச்சாட்டுகள் வைத்தார்கள். அதுவும் ஆதர்ஷ் ஹவுசிங் ஸ்கேம், அதாவது கார்கில் போரில் மரணமடைந்த வீரர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற அந்த குடியிருப்பை அவர் எடுத்துட்டாருன்னு ஒரு தேசபக்தியை பறைசாட்டுகின்ற ஒரு கட்சி அவர் மீது பல குற்றச்சாட்டுகள் வைத்தது. ஆனால் அவரோட கரப்ஷன் கேசஸ் எல்லாம் டிஸ்கவுண்ட் பண்ணிவிட்டு அவரை கட்சியில் சேர்த்துக்கிட்டாங்க. கட்சியில் சேர்த்துக்கிட்டு அவருக்கு எம்பி சீட்டு கொடுத்தாங்க. அதெல்லாம் நடந்தது. ஆனால் இதில் இந்த எலெக்ஷன் என்னை பொறுத்த வரைக்கும் என்ன காட்டுதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஸ்ட்ராட்டஜி ஒன்று கரெக்டாக இருந்து டோர் டு டோர் கேம்பெயின்லாம் பண்ணி உங்கள் தவறுகளை திருத்தி கொண்டு மக்கள்கிட்ட போய் நீங்கள் ரெகுலராக டச்சில் இருந்து பேசி கேஸ்ட் ஈக்குவேஷன்ஸ் கரெக்டாக இருந்தால் நீங்கள் எவ்வளவு பெரிய வேவையும் எவ்வளவு பெரிய எதிர்ப்பையும் நீங்கள் சமாளிக்கலாம் அப்படிங்கிறது தான் ஹரியானா எலெக்ஷன்ஸும் மகாராஷ்டிரா எலெக்ஷன்ஸும் பாஜகவினுடைய வெற்றியின் மூலமாக நான் கற்றுக்கிற வார்த்தை காஸ்ட் ஈக்குவேஷன்ஸ். அதை ரொம்ப சரியா எல்லா கட்சிகளுமே அந்த ஈக்குவேஷன்ஸை பார்க்குறாங்கல்ல. பாஜக மட்டுமே அந்த காஸ்ட் ஈக்குவேஷன்ஸை வச்சு சீட்டு கொடுக்குதுங்களா? இங்கே தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகள் கூட காஸ்ட் ஈக்குவேஷன்ஸ் பார்க்க தானே பார்க்குறாங்க. அதில் எப்படி பாஜக தொடர்ந்து இல்லை வெற்றி பெறுறாங்க? அங்கே தான் என்னன்னா, லைக் அங்கே அவங்க ஒரு எலெக்ஷன் வின்னிங் மிஷின் தான் இன்னைக்கும். லோக்சபால ஒரு பெரிய பின்னடைவு, மிகப்பெரிய பின்னடைவு, அதை ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும். இல்லை பின்னடைவு இல்லை, என்டிஏ 3வது முறை வந்ததுங்கிறதெல்லாம் அதெல்லாம் வாதத்துக்கு ஏற்றுக்கொள்ளலாம். இப்போ காங்கிரஸ்ல சொல்ல போறாங்கல்ல, இல்லை இனிமே நாங்கள் அடுத்த தேர்தலில் பண்ணுவோம், அதெல்லாம் தான் வாதம் தான். அதெல்லாம் பெருசாக நாம கணக்கில் கொள்ளணும்னு அவசியம் கிடையாது. பட் இப்போ இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் லோக்சபாவுடைய அந்த எலெக்ஷன் டிஃபீட் இருக்குல்ல, அதை ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு பாஜக எடுத்த ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹரியானாவோடு தேர்தல் நடந்திருந்தால் ரிசல்ட் எப்படி இருந்திருக்குங்கிறதையும் பார்க்கணும். பட் இப்போது இதுக்குள்ளே ரொம்ப டூ மச்சாக இதுக்குள்ளே போய் எலெக்ஷன் கமிஷன் இப்படி பண்ணாங்கன்னு இப்போ பேசுகிறதுல எந்த ஒரு அர்த்தமும் இல்லை. ஏன்னா மக்கள் முடிவு கொடுத்துட்டாங்க. பட் ஒரு சில அட்வான்டேஜஸ் பாஜகவினுடைய மகா யுத்தி கவர்மெண்ட்டுக்கு அந்த 1.5 மாத இடைவெளியில் ஒரு சில அட்வான்டேஜஸ் அவங்களுக்கு நிச்சயமாக கிடைச்சிது. அந்த அட்வான்டேஜஸ் என்ன நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். கேபினெட் மீட்டிங்ஸில் எவ்வளவு புதிய புதிய டிசிஷன்ஸ் வந்தது. ஸோ இது ஸ்ட்ராட்டஜி மட்டும் இல்லாமல் இந்த இலவசங்களை அள்ளி கொடுக்கும் மாநில கட்சிகள் மீது கடுமையான விமர்சனங்களை வைக்கும் பாஜகவே எப்படி இலவசங்கள் கொடுத்தால் மக்கள் ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிற மாடலையும் நாட்டுக்கு காமிச்சிருக்கிறதா தான் நான் பார்க்குறேன்.